உண்டாவதாக நல்லா பாட்டே பாடிய சகோதரிகளுக்கு சபையின் சார்பாக நன்றியை சொல்கிறேன். மற்றும் நான் இந்த பேசுவதற்கு நான் ஒரு பெரிய போதகர் கிடையாது. அவர்தான் எனக்கு சரியானபடி பழக்கமும் கிடையாது. அநேக நாட்களாக பாஸ்டர் எனக்கு நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு அநேக தடவை சொன்னார்கள். எல்லா பாஸ்டர் என்னால் முடியாது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறேன். கடைசியால் இப்போ 2 வாரத்துக்கு முன்னால் இல்லை நீங்கள் 1ஆம் தேதி நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் அதை தடுக்க முடியாமல் போயிடுச்சுது. சரி, கடவுள் எப்படியாவது வழி நடத்துவார். அவர் பாஸ்டர் என்ன சொன்னார்னு சொன்னாக்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்னால் வாங்க, கடவுள் உங்களை வழி நடத்துவார்ன்னு சொன்னார். ஸோ அந்த தைரியத்தில் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். பெரிய பிரசங்கம் மாதிரி ஒன்றும் பேச முடியாது. இருந்தாலும் இந்த வேதத்தில் இருந்த அநேக வசனங்கள் இருக்கிறது. அதை வச்சு நான் பேசுகிறதுக்கு தான் எனக்கு வந்திருக்கிறேன். சரி, பேசுகிறதுக்கு ஒரு சிறிய ஜெபம் செய்து விட்டு ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்புள்ள தேவனே, உம்முடைய பள்ளிக்கூடத்தை வந்திருக்கிறேன். சுவாமி, நீதாம் என்னை வழி நடத்தும். நான் என்ன பேசுவேன் என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய வழி பிரகாரம் நான் பேசத்தக்கதாகவும் எனக்கு கிருபையாக இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர்மா இயேசுவாங்கி அன்பை கேட்டுக்கொள்கிறேன் பரம்பிதாவே. ஆமீன். நான் பேச நினச்சது கோபத்தை பற்றி பேசலான் இருக்கிறேன். ஏன்னா கோபத்தை பற்றி பைபிள் அநேக வசனங்கள் இருக்குது. நீதிமொழிகள் எடுத்துக்கிடுங்க, இல்லைனாக்கி ஏதாவது முக்கியமான இதை எடுத்துக்கிட்டோன்னா வெறும் எதை எடுத்தாலும் கோபம் கொண்டு நிறையா கோபம் கொள்ளாதே, கோபம் பண்ணனாக்கி அதை செஞ்ச முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வார்த்தைகள் நிறையா இருக்குது. ஆகையால் நான் இந்த வசனங்கள் மூலமாக தான் நான் பேசணும்னு இருக்கிறேன். அதிகமாக நான் கண்டினியூஸாக பேச முடியாட்டாலும் இந்த வசனங்கள் மூலமாக நான் வாசித்து அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு குற்றம் குறைகள் இருக்கிறாலும் அதை மன்னிக்க முடியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, நமக்கு கோபம் ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னாக்கி எதுக்கு சொல்லவே முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக கோபம் வரும். மற்றும் கோபமே எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாராவது நம்ம இருக்க முடியுமா? கோபங்கிறது மனுஷனுக்கு அது பிறந்த குணம் மாதிரி தான். யார் எங்கே போனாலும் கொஞ்சம் மோசமாக பேசிக்கிட்டுனாக்கி உடனே கோவப்பட்டுருவோம். இல்லைன்னா நம்ம தெரியாதபடிக்கு யாரோ ஒருத்தர் நம்மளை காலை மிதிச்சிட்டா கூட போதும், என்ன மிதிச்சிட்டியான்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிற மாதிரி தான் நம்ம நிற்போம். ஸோ அப்போ சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோம்னாக்கி ஒரு சின்ன பொருள் அவங்களுக்கு கொடுக்கலனாக்கி அவங்க சண்டைக்கு வருவாங்க, அவங்களும் கோவப்படுவாங்க. அல்லது அவங்க தப்புதான் பண்ணிகிட்டு இருந்தாக்கி நம்ம அவங்கள அடிக்கிற மாதிரி அளவுக்கு அவங்க நடந்துக்கிடுவாங்க. ஸோ இப்படி அநேக காரியங்கள் கோபத்தில் தான் நடக்குது, நம்ம நல்லா தெரியும். ஸோ கோபத்தை ஆண்டவர் நமக்கு ஏன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கேட்கவும் முடியாது. ஏன்னா கடவுள் கூட ஆண்டவர் கூட அந்த உலகத்தில் இருக்கும்போது கோபப்பட்டுருக்கிறாரு. அவர் இந்த ஆலயத்துக்கு பார்க்கும்போது எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கோவப்பட்டுக்கிட்டு அந்த இருக்கிற டேபிள் எல்லாம் எடுத்து விசையடிச்சிக்கிட்டு எல்லோரும் அனுப்பிடுறாரு. ஸோ அவருக்கும் கடவுள் கோபம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ கோபத்தை பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்கிறாரு, அந்த பைபிள் என்ன சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. ஆகையால் நம்ம கோபப்படுறது தப்புன்னுட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள் அநேக தப்புகள் தினமும் செய்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கள் நம்ம அது போகாத, அங்கே செய்யாத, அதை எடுக்காதன்னு சொன்னாலும் அவங்க எடுக்காமல் இருப்பாங்களா? அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம தண்டிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம அவங்க அதுக்கு நம்ம கோவப்படும் போது அது பாவம் மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க குழந்தைகளை திருத்துறோம். ஆனால் பாவம் செய்கிற அளவுக்கு நாம் தவறு செய்தாலும் அதுதான் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இப்போ அந்த கோபம் வர்றதுக்கு முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தோன்னாக்கி, நம்முடைய நம்ம எதிர்பார்ப்புகள், நம்ம ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்போம். நல்ல ஒரு காரியம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்போம். இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரியான நிறையா ஏதோ ஒரு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்காது. திடீர்னு அதை பார்த்தோன்னா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், என்னடா அந்த மாதிரி சொல்லிட்டா நமக்கு அப்படின்ட்டு அவன் மேலே ஒரு மாதிரி கோபம் எரிச்சல் வருது. ஸோ அப்படி கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனாக்கி நமக்கு ஒரு மாறுபட்ட காரியங்கள் வரும்போது அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சமயத்தில் கூட நமக்கு கோபம் வர்றதுக்கு வழி இருக்குதுன்னு சொல்லிது. இல்லைன்னா ரொம்ப சோர்வு, ரொம்ப டயர்டாகி போயிடுவோம். என்ன பசி எல்லாம் பசி எடுத்துக்கிடுமே,
பசி வந்துட்டுனாக்கி நம்ம அடக்கவே முடியாது. அந்த மாதிரி லெவலுக்கு வந்துட்டுனாக்கி என்ன சாப்பாடு கொடுக்கலையே, எல்லாம் வீட்டில் சாப்பாடு பண்ணி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிப்பட்ட கோபம், அப்படி வர்றதுக்கு கோபம் கூட இருக்கிறது. ஸோ அதனால் கோபம் வர்றதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தான். சோர்வு, அப்புறம் இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறது, இந்த மாதிரி இப்படி தான் நம்ம காரியங்கள் எதாவது நினைக்கிறோமோ அது கிடைக்காம போயிட்டா கூட நமக்கு ரொம்ப எரிச்சலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் கோபம் வர்றது. இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தான் கோபம் உண்டாக வருகிறது. முதலாவது பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படிப்போம். பிரசங்கி 7:9வது அதிகாரம் வசனம். அதாவது உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லிட்டு மூடரின் மனசில் தான் அந்த மாதிரி கோபம் வருமா. நல்ல ஞானமாக இருக்கிறவங்க, ஆவியுடைய கனிகளையும் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி கோபம் ஜாஸ்தி வராது. அவங்களுக்கு நல்ல அடங்கி போகிற மாதிரி சமாதானமாக இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் மனதில் கோபம் சீக்கிரமாக வர்றது அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு மூடர்னு சொன்னால் கடவுள் என்ன சொன்னார், முட்டாள்களுக்கு. அந்த மாதிரி நம்ம கோபப்படும் நம்மளை முட்டாள் என்று கடவுள் சொல்கிறார். அதனால் நம்ம கோபப்படும் போது ரொம்ப நம்ம யோசனை பண்ண மாதிரி இருக்குது. அதனால் அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 படிக்கலாம். கலாத்தியர் 5, 19, 20, 21. மாம்சத்தின் கிரியைகளை வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிச்சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதான் இந்த குணங்கள் எப்படின்னாக்கி இந்த மாம்சத்தின் கிரியைகள் இதுதான் அந்த கோபத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களும் இருக்குது. இது பார்க்க போனால் இந்த கோபத்துக்கு அண்ணன் தம்பிங்கோ ஃப்ரெண்ட்ஸுங்கோ அப்படியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த கோபத்துக்கு இந்த மாதிரி பட்டவங்க யாரெல்லாம்னாக்கி விவசாயம் பண்ணுறவங்க, வேஷத்தனம் பண்ணுறவங்க, அசுத்தம், காம விவகாரம், விக்கிராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலை கூட கோபம்னாக்கி நம்ம இந்த பேப்பரில் நியூஸில் பார்க்க போனாக்கி கொலைகள் நடக்குது பார்த்தோம்னாக்கி பொறாமை. யாரோ ஒருத்தர் விரும்பியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு எல்லாம் ஒன்று விரும்பலைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சமயத்தில் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டுட்டு பார்க்க போனால் வாலிப பிள்ளைங்கள் அனைவரும் நடக்குது. நிறைய நம்ம பேப்பரில் படிக்கிறோம். அதாவது ஒரு சில வாலிப பிள்ளைங்கள் இருப்பாங்க, ஒருத்தருக்கு நல்லா விரும்புவாங்க, நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் இல்லை நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டா போதும். அப்படிப்பட்டவங்க கூட அவங்கள கூட்டிகிட்டு போய் தனியாக ஏதோ சரின்ட்டு கொலை பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு கோபம் வருது. ஸோ அந்த கோபத்தை ரொம்ப அடக்குவதையும் நம்ம கண்டிப்பாக இருப்போம். இதெல்லாம் மாம்ச கிரியைகளினுடைய குணங்கள். ஸோ அப்படிப்பட்ட குணங்களை நம்ம இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த கலாத்தியர் 5, 22, 23 படிப்போம். அதில் பார்த்தோன்னா ஆவியின் கனிகளை பற்றி அதில் சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5, 22, 23. அதான் இது அந்த ஆவியின் கனிகள் உடையவர்களாக இருந்தால் அதை வச்சு நிறைய இருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகளும் நம்மகிட்ட இருந்தாக்கி கோபத்தை கண்டிப்பாக நம்ம அடைக்கலாம், கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். கோபம் நமக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கோபம் வர்றது அது சகஜம். ஆனால் அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு இந்த ஆவியின் கனிகள் நமக்கு வேணும். ஆவியின் கனிகள் நம்மோடு இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த கோபத்தை அடக்கலாம்.
அடக்கி நம்ம சமாதானமாக அந்த கோபம் விட்டவர்களை நம்ம அடக்க வச்சிடலாம். ஆகையால் ஒவ்வொருவருக்கும் இந்த குணங்கள் இருக்கிறதுக்கு உங்களை வேண்டுகொள்கிறேன். நீதிமொழிகள் 12:16. நீதிமொழிகள் 12:16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சியை மூடுகிறவனோ விவேகி. அதில் என்ன சொல்கிறாரு? மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வரும். மூடன் யார்? அவனும் அந்த புத்தி இல்லாதவன். அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு உடனே சீக்கிரம் ஏதாவது ஒரு காரியத்தை பேசினா போதும், உடனே அவங்களுக்கு சீக்கிரத்தில் கோபம் வந்துடும். அதனால் கோபப்படுறதுக்கு ரொம்ப காரணமே எரிச்சல் அந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் பிள்ளைங்க நிறைய பார்க்குறோம். வாலிப பிள்ளைங்களுக்கு கூட அந்த மாதிரி நிறைய கோபம் வரும். ஒரு காரியத்தை சொன்னால் கொஞ்சம் ஜோராக கொஞ்சம் ஒரு தடவை சொன்னதுக்கு இன்னொரு தடவை சொல்லிட்டா போதும். என்ன ஒரு தடவை சொல்லிட்டு அந்த மாதிரினா திரும்ப 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 சொல்லணுமோ அவங்களுக்கு எரிச்சல் உண்டாகும். பிள்ளைங்களுக்கு காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு தடவை அதை செய்ய அது பண்ணாத இந்த மாதிரி டைம் ஆச்சு அதை போ அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் ஒரு தடவை சொல்லியாச்சு இல்லையா, திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நிறைய பிள்ளைங்கள் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள். அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த மூடன் அப்போ அப்படிப்பட்டவங்களாம் சரியான பிள்ளைகள் இல்லைன்னு கடவுள் சொல்கிறார். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வரும், லட்சியை மூடுகிறவனும் விவேகி. ஆனால் அப்படிப்பட்ட கோபத்தை அடக்கிறவன் நல்ல விவேகி, நல்லவன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். கணக்கப்பட்டு இருக்குது. இது எப்படின்னாக்கி இன்னும் அந்த ஒரு சில இது இருக்குது. அதாவது ஒரு ஃபேக்ட்ரி, இந்த மரம் அறுக்கிற ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணால் அந்த ஓனர் காலையில் போய்ட்டு அந்த ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தோன்னா ஒரு மூலையில் ஒரு பாம்பு அப்படியே அந்த கோடாரி மரம் வெட்டுற இது இருக்கும் இல்லையா, அதை அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் கலந்து செத்து போயிருக்கு. இவர் பார்க்குறாரு, எப்படி யாருமே இல்லையே எப்படி செத்து போச்சுது அப்படின்ட்டு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது எப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அவருக்கு ஞாபகம் வருது. அவர் அந்த ஃபேக்ட்ரியில் இந்த சிசிடிவி கேமரா இந்த எப்படி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி போட்டிருக்குது. ஸோ அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாரு. ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னாக்கி அந்த டைமில் கரெக்டாக பார்த்தோன்னாக்கி அந்த ஒரு சின்ன ஹோல் ஒரு மூலையில் இருக்குது. அது வழியாக அந்த பாம்பட்டி மெல்ல உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு அப்படியே அந்த பார்த்தோன்னா அந்த மூலையில் கோடாரியை கூட அந்த இடத்துல அந்த கோடாரின்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நல்ல பெரிய நீளமாக ஹேண்டில் இருக்கும், அதில் கட் பண்ணுற அந்த இது இருக்கும். அது நல்லா ஷார்ப்பாக ஹெவியாக இருக்கும். அதை அந்த பாம்பு அப்படியே வரும்போது அந்த கோடாரி தலைகளை வச்சுருந்தாங்க இல்லையா, அது வாலோ இதை பட்டு கீழே விழுந்துருக்குது. விழுந்து அது மேலே பட்டு அந்த ஷார்ப்பான பாதிக்கப்பட்டு அது மேலே கொஞ்சம் லேசாக காயம் போட்டிருக்குது. உடனே அந்த பாம்பு என்ன நினைக்கிது, என்னை யாரும் அடிக்கிறாங்கன்னு வச்சுட்டு அந்த ஹார்டாக இருக்கும் அந்த ஷார்ப்பாக இருக்க அந்த இடத்துல போயிட்டு நல்லா போயிட்டு கொத்துட்டு கொத்துது. அதுக்கு ஃபுல்லாக ரத்தம். அப்புறம் என்ன பண்ணுது, அந்த இதை போட்டு நல்லா சுற்றிக்கிட்டு அப்படியே டைட் பண்ணுது. பார்த்து அதுக்கு உடம்பெல்லாம் காயமாகிட்டு அப்படியே செத்து போயிட்டு கிடக்கிறதுன்னு சொல்லி அவர் அதை அது மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதனால் என்ன அந்த கோவப்பட்டனால என்ன ஆச்சுது, அந்த பாம்புக்கு தான் நஷ்டம், அது அவரோட உயிரே போயிடுச்சு. அந்த மாதிரி தான் நம்ம கோவப்படும் போது நம்மளுடைய ஒரு காரியத்துக்கும் நாமே கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் நம்ம கோவப்படும் போது யாருக்கும் அது மற்றவங்களுக்கு நம்ம இது பண்ணிட்டோன்னு நினைக்கக்கூடாது. நம்மளே தான் நம்ம காயப்படுத்திக்கிறோம் அப்படின்ட்டு அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்புறம் நீதிமொழிகள் 14:29. நீதிமொழிகள் 14:29. நீதிமொழிகள் 14:29. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், மூர்க்க கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். ஓகே. அதாவது நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், அதாவது நல்ல சாந்தமுள்ளவன் நல்லா புத்திமான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் முற்கோபி புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். ஆனால் புத்தி இல்லாதவன் முற்கோவி அப்படி பண்ணவன் அவனுக்கு புக்குமே இல்லை. அவனுக்கு அதாவது நீடிய சாந்தமுள்ளவன் ஆவியின் கனியை உள்ளவன். அந்த பொறுமையாக இருக்கிறவன் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆவியின் கனிகள், அந்த 9 கனிகள் இருக்கிறது இல்லையா, அந்த அப்படிப்பட்ட ஆவி உள்ளவனுக்கு நல்லா
பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த புத்தி உள்ளவனும் கோபி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மற்றும் கூட சொல்லுவோம். அதே மேலே நல்ல சாந்த குணமுள்ளவன் மகா புத்திமான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27:3. நீதிமொழிகள் 27:3. ஓ ரைட். அதான் கல் தெரியும் நமக்கு. ஒரு பெரிய கல் எடுக்கணும், தூக்கி பார்த்தோம்னா எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே போல் மணல், ஒரு மூட்டையில் மணலை போட்டுட்டோன்னா அதை தூக்கிறதுக்கே நமக்கு முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு அது ஹெவியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, இந்த கல் மணல் எப்படி பாரமாக இருக்குது, அதோட நம்முடைய கோபம், ஒருவருடைய கோபம் வந்து ரொம்ப எதாக கொண்டு வந்துடுது. கோவப்பட்டோன்னா என்ன, நம்முடைய பிபி ஜாஸ்தியாகி போகுது, அப்படி உடம்புல ஏதோ ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி பெரிய மனசுக்கே பெரிய 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 காரியங்கள் நமக்கு உண்டாகிறது. மனம் கஷ்டம், நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுறார். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருந்த கோபக்காரத்தில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 14:17. நீதிமொழிகள் 14:17. ஓ ரைட். முற்கோவி மதிக்கேட்ட செய்வான். அதான் முற்கோவி என்ன, அதாவது கோபப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவான், ஏதாவது தப்பிதத்தை செய்வான். அவனுக்கு என்ன செய்கிறான்ட்டு அவனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட முற்போதிகாரர் வந்து எதையோ சீக்கிரத்தில் பண்ணிடுவான். சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். முற்கோபி மதிக்கேட்டே செய்வான். அதாவது அவன் செய்ய வேலை அவனுக்கே என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. அந்த கோபம் வந்துட்டுனாக்கி அவங்கள அடக்கவே முடியாது. கண்ணை மூடிக்கிட்டு அவங்களுக்கு எதோ பண்ணிடுவாங்க. கை என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி திட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த மாதிரி காரன் வெறுக்கப்படுவான் என்று, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் வந்து வெறுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:24. நீதிமொழிகள் 21:24. அதாவது இந்த அகங்காரமும் இரும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பேர். அதான் அந்த அகங்காரம் அப்படின்னு சொன்னால் கூட அது கூட அந்த கோபத்துக்கு உள்ள சம்பந்தம் உள்ள காரியம்தான். அகந்தைக்காரன், இவன் அப்படி அகந்தமையான காரியம் அப்படின்னு சொல்லுறது கூட அவங்க கூட ரொம்ப கோபக்காரன் உணர்ந்தான். அந்த கோபத்துறை சேர்ந்த காரியங்கள் தான். அவனுக்கு பரியாசக்காரன் கூட சொல்லுவாங்க. அவனை பைத்தியக்காரன் என்று கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் கோபத்தினால் இப்படி நடந்து கொள்கிறான். அதனால் அந்த மாதிரி காட்டுவது அதுக்கு தான் அந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. அது அகங்காரமும் எறும்புள்ளவனுக்கும் பரியாசக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது அந்த கோபக்காரன்னா அவன் பைத்தியக்காரன் மாதிரி தான் அதை நம்ம நடிச்சுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 27:4. நீதிமொழிகள் 27:4. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னத்தக்கவன் யார்? அதான் உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது அப்படின்னு போட்டுக்க. அதற்கு முன்னிட்டு யார்? உக்கமுள்ளவனா கொடூரமுள்ளவன். அவன்கிட்ட கோபக்காரன்ட்டு போயிட்டுனா யாரும் பக்கத்திலே போக முடியாது அப்படின்ட்டு அவன் பயப்படுவாங்க. கோபக்காரன் போயிட்டு சும்மா போய் வம்பு எடுத்துக்கணும், அவன்கிட்ட போக வேண்டான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட இது இருக்குது. அதான் உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கும் முன்னால் உள்ளது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 49:7. ஆதியாகமம் 49:7. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. ஆண்டவர் என்ன சொல்கிறார், உக்கிரமான கோபம் வந்து உள்ளவங்களுக்கு அவங்களை நான் சபிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அவர்களே உக்கிரமான கோபம், கடுமையான கோபம் உள்ளவர்கள் தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை சபிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் கோபப்பட்ட அன்னைக்கு அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30:33. நீதிமொழிகள் 33
நீதிமொழிகள் 30-33, 30-33. வாளை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். அதான் எல்லாரும் தெரியும். பாலை கடைஞ்சிட்டுனாக்கி அது வெண்ணெய் வரும்னு தெரியும். அதே மாதிரி மூக்கை பசஞ்சா என்ன ஆகும்? ரத்தம் வரும். இல்லைன்னா நம்ம கண்ணு எரிச்சல்னு சொல்லிட்டு கண்ணை போட்டு நல்லா தேய்ச்சோன்னா என்ன ஆகும்? ரத்தமாயிரும். அதே மாதிரி அதான் அதோட இந்த கோபம் இருக்குது இல்லையா, அது வந்து அதோட ஜாஸ்தி சண்டையை கோபத்தை உண்டாகிட்டு சண்டையை தான் அது நமக்கு உண்டாகுமா. கோபம் இருந்துட்டு அவனுக்கு கோபக்காரன் போயிட்டு அவனுக்கு திண்டி விடுறது. இவன் நீ ஏன் இன்னும் நல்லா அவன்கிட்ட சண்டை போடு அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் அவளை சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்டவங்களுக்கு கோபத்தை அவங்க உண்டாக்கி விடுறது அவங்களுக்கு. அதான் இப்படி சொல்லிக்கிறது. பாலை கடைதல் வெண்ணெயை பிறக்கிறது, மூக்கை பசியதல் இது பிறக்கும், கோபத்தை கிண்டி விடுதல். கோபத்தை கிண்டி விடுவாங்க ஒருத்தர் இருந்துக்கிட்டு. அவன் ஒருத்தர் கோபப்பட்டனாக்கி அவனவே கோபப்படாதுன்னு அடங்காத பிடிக்க அவனுக்கு இன்னும் ஒருத்தர் அவங்கள வேணே சொல்லி அவங்கள சண்டை போட்டுவிட்டோன்னு சொல்லிட்டு எடி விட்டுங்களே இருப்பாங்களாம். ஸோ அது மாதிரி இது அந்த அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும்னு சொல்லி போட்டிருக்குது. நீதிமொழிகள் 19-19. நீதிமொழிகள் 19-19. கடும் கோபி ஆக்கினிக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியது ஆகி வருவான். அதான் கடும் கோபியானாங்க, எனக்கு நிறைய பலன் இருக்குது, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் நிறைய பேர் இருப்பான். எனக்கு நினைப்பான் இவன் நல்லா கோபப்பட்ட காரியங்களை நடப்பிப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிப்பட்டவங்கள்ட்ட சப்போர்ட் பண்ணுறவங்களோட இருப்பாங்க. ஒரு காரியம் பண்ணணுன்னாக்கி நல்லா சும்மா சாதுவாக இருந்தாலும் காரியம் ஆகாது. நல்லா கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்டனாக்கி நம்ம நல்லா பேசி நம்முடைய காரியங்களை செய்ய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட இருப்பாங்க சொன்னாங்க. அதனால தான் அந்த கடும் கோபி ஆக்கினிக்குள் ஆவான், நீ அவனை தப்பிவித்தால் திரும்பவும் தப்பிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லுது. அப்புறம் நீதிமொழிகள் 25-28. நீதிமொழிகள் 25-28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலில்லாத பட்டணம் போல இருக்கிறான். அதான் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாலும் எப்படின்னாக்கி இப்போ அந்த இடிஞ்சு கிடந்த வீடு அந்த மதில்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு சமம்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நம்ம அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லாதவங்களாம் அப்படி ஆண்டவர் சொல்கிறார். இங்கே இடிஞ்சு போன பில்டிங்க்கு எப்படி சமமோ அதே மாதிரி அவனுடைய மனசும் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 15:1. நீதிமொழிகள் 15:1. பொது படியுமா. கரெக்ட். அதான் ரொம்ப சாதுவாக பேசலாக்கு என்னது, நம்ம யாராவது ஒருத்தர் வர்றாங்க அவங்கள்ட்ட மெதுவாக பேசி இது பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றும் வராது. ஒன்றும் இல்லை. இப்போ பைக்கில் போகும்போது ஏதோ ஸ்கூட்டரில் போகிறோம், நம்ம ஒரு பக்கத்தில் போயிட்டுருக்கோம், இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் வந்துக்கிட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் கவனம் இல்லாத படிக்க நம்ம மேலே மோதுற மாதிரி வருவான். உடனே இல்லை காரில் போகும்போது அப்படி தான் நிறைய சண்டை நடக்கும். என்ன அது புத்தி இல்லையா அப்படி இப்படின்னு சண்டை போடுறாங்க நிறைய பேர் உண்டு. அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்துட்டு இல்லை சாரி அப்படி தார ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுன்னா அது அப்படியே அடங்கிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் உனக்கு புத்தி இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு சண்டைக்காக போயிடுவாங்க. அப்படின்னா என்ன ஆகுது, அது கோபம் இன்னும் நல்லா ஜாஸ்தி ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படி சண்டை கொலை இந்த மாதிரி ஆகிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. அதான் கொடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், அவனை தப்பி வைத்தால் திரும்பவும் தப்பிக்க வேண்டியது இருக்கும். அந்த ஒன்று இல்லை அந்த இது இல்லை. இது தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் அதையும் முடிச்சாட்டி இல்லையா. இது நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரயோஜனம் உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அதான் அந்த மாதிரி நம்ம கோபமாக பேசுனாக்கி கண்டிப்பாக திரும்ப ஜாஸ்தி ஆகுமே ஒழிய கம்மியாகாது. பட் அதே சமயத்தில் யாராவது ஒருத்தர் சமாதானம் ஆகிட்டுனா அது காரியம் ஈஸியாக முடிஞ்சிட்டு அவங்க போயிடுறதுக்கு வழியாக சொல்லிட்டு அந்த வசனம் நம்ம சொல்லுகிறது. சங்கீதம் 37:8. சங்கீதம் 37:8. கோபத்தை நிகழ்த்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவாக எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது கோபத்தை விட்டுவிட்டு சமாதானமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டுமா.
கோபத்தை விட்டு எரிச்சலாக அடையக்கூடாது. நம்ம கோபப்பட்டுக்கிட்டு நம்ம என்ன விட்டு எரிச்சலாகலாம் இதை அந்த கோபம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4:26. எபேசியர் 4:26. இதில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னாங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இது இந்த இந்த காரியம் நிறைய எல்லா இடத்துலையும் நிறைய நடக்கும். இப்போ வீட்டில் கூட மனைவி புருஷனோடு நடக்கிற காரியங்கள் ஜாஸ்தி நடக்கும். ஏதாவது காரியங்கள் நடத்திட்டுனா வீட்டில் பேச மாட்டாங்க. இல்லைன்னா லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கோபத்தை காமிக்கிறதுக்கு வீட்டில் போயிட்டு பாத்திரத்தை எடுத்து டமாருன்னு சத்தம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அன்னைக்கு பூரா பேசவே மாட்டாங்க, வீட்டில் சைலண்டாக இருப்பாங்க. ஒருத்தர் நினைப்பாங்க அப்படியே போய் படுத்துருவாங்க. படுத்து அவங்களுக்கு தூக்கமே வராது. ராத்திரியெல்லாம் ஏதோ கெட்ட கனவெல்லாம் வரும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தெங்க கெடுது. அதனால் இருட்டு ஆயிடுச்சா அதுக்குள்ளே நம்ம 2 பேர் புருஷன் மனசுக்குள்ளே சமாதானம் ஆயிடணும். அப்போ நம்ம சந்தோஷமாக நல்லா தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் சொல்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு என்ன சொல்லுது, ஆண்டவர் சொல்ல நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யும் அளவுக்கு நம் கோபத்தை கோபம் விடக்கூடாதுன்னு சொல்லுகிறது. ஒருவேளை நாம் கோபம் கொண்டாலும் நம்முடைய கோபத்தை விட்டுவிட்டு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக அவரோட சமாதானமாகி விட வேண்டும். அப்பொழுது இது இருக்கும். அது இந்த காணிக்கை விஷயத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருத்தர் காணிக்கை போகிறதுக்கு போவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முதலாவது உன்னுடைய காணிக்கை போகிறதுக்கு முன்னால் உன்னுடைய சகோதரத்தில் இருக்கும் சண்டையை கோபம் அதான் இருந்தால் அன்றைக்கி அவன்கிட்ட போய் சமாதானம் ஆகிட்டு அதுக்கு பிறகு நீ போய் காணிக்கக்கூடிய அப்போ தான் அவன் காணிக்க அவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் கோபம் பெறுறதுக்கு முன்னால் நம்ம அதை அடக்கிறதுக்கு உண்டான காரியத்தை நம்ம பார்க்கணும். 1 தீமோத்தேயு 2:8. 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலையும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது புருஷர்கள் மட்டும்தான் கோபமும் தர்க்கமும் இல்லாதபடிக்கு பரிசுத்தமான கைகளை உயர்த்தி நல்லா இதமாக இருக்குன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒருத்தரும் ஜப சிந்தையோடு இருக்கணும். அந்த ஆவியின் கனிகள் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு குணத்தை போட்டு நம்ம சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஜப சிந்தனையோடு இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்போது நம்ம கண்டிப்பாக அந்த கோபத்தை எல்லாம் அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவன் சொல்லுவது, நம் கோபம் தர்க்கமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் ஜப சிந்தையுள்ளவர்களாக ஆவியின் கனியுள்ளவர்களாக இருந்தால் கோபத்தை நம்ம அடக்கிறதுக்கு அது உதவி பண்ணும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29:8. நீதிமொழிகள் 29:8. பரியாசக்காரன் பட்டணத்தை தீக்கொளுத்தி விடுகிறான், ஞானிகளோ குரோதத்தை விலக்கி விடுகிறார்கள். இப்போ என்ன பண்ணுறான்னாக்கி குரோதம் என்பதும் சோகத்தை எழுதக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் ஊரில் இருக்கும் எல்லோரையும் எடுத்து விடுவார்கள். கோபக்காரன் என்ன பண்ணுவான், அவனை விட்டு பேசி அந்த ஏரியாவையே ஒருத்தர் சண்டை போட்டு இது பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுவான் பரியாசக்காரன். பரியாசக்காரன்னா கூட அது கூட கோபத்தை சம்மந்தப்பட்டது தான். ஒரு கோபக்காரன் ஒரு இடத்துல இருந்தானாக்கி ஒரு சின்ன பேச்சு பேசினா கூட அவன் ஒன்றுக்கு நாளாக பேசி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு சண்டை போடுறதுக்கு உண்டான வழியை அவன் ஏற்படுத்திடுவான். ஸோ அப்படிப்பட்ட இது இருக்கும் எல்லோரையும் கெடுத்து விடுவான். ஆனால் ஞானி என்ன பண்ணுவான், நான் சமாதானமாக பேசி அதை சமாதானம் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:18. நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறானா, நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அதான் இது கூட அது மாதிரி தான். கோபக்காரன் என்ன பண்ணால் சண்டையை எழுப்பி விட்டுருவான். ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவன், அதான் ஆவியின் கனியை உள்ளவன் என்ன பண்ணுவான், அவன் நல்ல சௌகரியமாக பேசி அவனுடைய சண்டையை குறைக்க வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 12:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அதாவது நல்ல பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் அவன் மனதை அடக்கிறவன் சமாதானமாக நடக்கிறவன் உத்தமன். அதாவது
என்ன பிடிக்கிறது உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிறதும் தன் மனதை அடக்கி சமாதானமாய் நடக்கிறவன் உத்தமன் அப்படின்னு நம்மளோட சொல்லுகிறார். சமாதானமாய் நடக்கிறவன் பார்த்தா அவன் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19:11 மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடைக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. நம்ம கோபம் வரும்போது இந்த இயேசுடைய சிலுவையை நம்ம நினைக்க வேணும். அதாவது மனுஷனுடைய விவேகம் அவன் போதத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு இயேசுவானவர் சிலுவையில் போகிறதுக்கு முன்னால் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, கூட்டிகிட்டு போகும்போது அவரை அடிக்கிறாங்க, அவர் காரில் துப்புறாங்க, இன்னும் எதோ போகிறாங்க. ஆண்டவர் எப்படி போகிறாரு, மயிர் கத்திக்கு கொண்டு போகும் அந்த ஆட்டை போல் அமைதலாக போகிறாராம். அப்படி போயிட்டு அவர் ஒரு வாயை திறந்து பேசுகிறதே கிடையாது. கடைசியாக அவர் சிலுவையில் அறையிறாங்க. அந்த சமயத்தில் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள் என்று அந்த வசனத்தையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீதிமொழிகள் 22:24 நீதிமொழிகள் 22:24 கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனுடைய நடவாதே. கோபக்காரன் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கவே கூடாதான். எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறவனோடு நம்ம சிநேகம் வைத்து கொண்டால் நம்மளுக்கும் அந்த புத்தி வந்துடும். ஸோ அப்படிப்பட்டவர்களோட சிநேகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுகிறது. ஸோ அப்படிப்பட்டவங்களை கண்டால் தூரம் இருக்கணும். அதாவது துஷ்டனை கண்டால் தூரப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம அவங்கள கண்டு ஒதுங்கி போயிட வேணும்னு சொல்லிட்டு அந்த வருஷம் நமக்கு எச்சரிக்கை பண்ணுகிறது. ஆதியாகமம் 4:5-6 இது இந்த நம்ம பைபிளில் அநேக பேரை பற்றி நமக்கு இதை போட்டிருக்கிறது. அதாவது காயினும் ஆபேலுடைய காரியங்களை பற்றி படிக்கிறோம். காயினும் அவன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அதாவது காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தருடைய காயின் நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாகிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. காயினுக்கு ஏன் கோபம் வருது? அவன் காயினுடைய காணிக்கையே தேவன் இது ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் இவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அந்த காயினுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவனுடைய காணிக்கையை அவன் வச்சுட்டான், காயினும் அவனுடைய காணிக்கை வச்சுட்டான். ஆனால் காயின் என்ன பண்ணுறான், அவனுடைய கடவுள் தான் கேட்குறாரு அவன்கிட்ட, அது ஏன் அவனை கொண்டார் அப்படின்ட்டு. கடவுள் மேலே தான் அவன் கோவப்பட்டுருக்கணும். பார்க்க போனான், நியாயமாக பார்க்க போனாங்க. ஆபேல் மேலே அவனுக்கு ஒரு விரோதம் கிடையாது. அவன் அமைதியாக சந்தோஷமாக இருந்திருக்கிறான். அவனை பற்றி அவன் இப்போ என்ன பண்ணுறான், கோவப்பட்டுக்கிட்டு அவன் மேலே போய் ஆண்டவர் அவனை காணிக்கையை அங்கீகரிக்கலன்னு சொல்லிக்கிட்டு காயினை போய்ட்டு அவன் கொலை பண்ணிடுறான். ஸோ அந்த கோபம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது ஆண்டவன் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை, ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார். ஆகையால் கோபம் தன்னுடைய சகோதரன் என்று பாராமல் அவனை கொலை செய்து விடுகிறான். ஆகையால் கோபம் எவ்வளவு கொடூரமான என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு சொல்கிறார். எஸ்தர் 3:5 இதுலேயும் நம்ம பார்க்கணும். எஸ்தருடைய அந்த கதையில் இந்த ஆமான் மொர்தெக்காய் பற்றி நமக்கு எல்லாரும் தெரியும். அதாவது ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரிக்காதே கண்டு மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆமான் அவனுடைய அதான் ஆமான் யார், அவன் பெரிய அதிகாரி அந்த ராஜாவுக்கு. ஸோ அதனால் அந்த ஆமானும் மொர்தெக்காயும் அந்த வாசலில் போகிறவங்களுக்கு வர்றவங்கெல்லாம் அவனுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க ஆமானுக்கு. ஆனால் இந்த எல்லாரும் கொடுக்கும்போது இவன் யாருப்பா என்ன மொர்தெக்காய் அவனுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, போகும்போது வரும்போது அவனை செலிப்ரேட் பண்ணுறதில்ல. அதை பார்த்துட்டு அவனுக்கு எரிச்சல், சரி அவன் எப்படியாவது ஏதோ ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுக்கிறான். ஸோ அந்த காரியமும் இந்த இதில் நடக்கிறத பற்றி அந்த கோபத்தை பற்றி அதில் போட்டிருக்கிறது. அதுவும் இல்லாதபடி மொர்தெக்காய் ஏன் அவனுக்கு மணங்கலை, அவன் ஒரு யூதர்கள் பொதுவாக யாருக்குமே வணங்க மாட்டாங்களாம், கடவுளை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டார்கள். ஸோ இவனுக்கு போயிட்டு நம்ம ஏன் வணங்கணும்னு சொல்லிட்டு அவன் சண்டை கோவப்பட்டுக்கிட்டு அது அந்த மாதிரியே இருந்துடுறான். அதே மாதிரி எண்ணாகமும் 20:10-11 எண்ணாகமும் 20:10-11 இது இந்த மோசேயுடைய காரியம், மோசேயும் ஆரோனுடைய விஷயங்கள் இது. அதாவது மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக
கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட வேண்டுமோ என்று சொல்லி அவன் கையில் இருந்த இதை ஓங்கி அடிச்சிடுறான். ஆனால் என்ன பண்ணுற, அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கி, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தண்ணி இல்லாதபடிக்கு எல்லாரும் நாக்கும் வறங்கி போயிடுது. அப்போ அவங்களுக்கு தண்ணிக்காக வேண்டி அவங்க எல்லோரும் சண்டை போடுறாங்க மோசைகிட்ட வந்து. அதனால் அவன் மோசையும் அரோனும் கடவுள்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜனங்கள் மீது இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது தனி ஏற்பாடு கொடுங்க அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறாரு, நீ போயிட்டு கண்மலைக்கிட்ட போயிட்டு உன் கையில் இருக்க இது பேசு அப்படின்னு சொல்கிறார் மோசையை. ஆனால் இந்த ஜனங்களுடைய கோபத்தினால அவங்க எரிஞ்சு விடுறாங்க, மேலே வந்து அடிக்கிற மாதிரி கல் அடிக்கிற மாதிரி எறிகிறாங்க. அந்த கோபத்தோடு வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார், பேசினாக்கி தண்ணி வரும்னு சொல்லிட்டார். ஆனால் திரும்ப ஜனங்கள்ட்ட முன்னால் போயிட்டு உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன்னு பாரு. அப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோசம் என்ன பண்ணுறாரு கோபத்தில், சரிப்பா கடவுளை சொல்லிட்டு கேட்டுவான், அவர் எங்களுக்கு தண்ணி கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு, நான் பேச போகிறேன், அப்போ தண்ணி வரணும்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் மோசம் என்ன சொல்கிறாரு, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடிக்கிறான். கோபத்தில் தான் அடிக்கிறான். ஸோ அந்த கோபம் வந்து பார்க்க போனால் ஒரு வகைக்கு போனால் கோபம், அவனுடைய கோபம் வந்து அப்படியே பாவம் செய்கிற அளவுக்கு அந்த கோபம் வரதில்லை. இப்படி ஏன்னா அந்த ஜனங்களுடைய கோபத்தினால அவன் அந்த மாதிரி அடிக்க பண்ணான். ஆனால் இது ஒரு தவறுதல்னு சொல்லிட்டு நம்ம கோபப்பட்டான்னு பண்ணோட அவன் தவறுதல் பண்ணலை, அவன் பாவம் செய்கிற அளவுக்கு அந்த கோபத்தை அவன் உண்டாக்கலை. ஆனாலும் கடவுள் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அந்த அப்படி அவனுக்கு சொன்னபடி கேட்காதனால அவன் கானான் தேசத்தை அவன் பார்க்க முடியாதபடிக்கு அவனை தேவன் வழிபடி நடத்துகிறார். சும்மா மலை மேலே போயிட்டு அந்த தூரத்தில் இருந்து காமிக்கிறார். ஆனால் அவன் கானான் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு கடவுள் அவனை அலோவ் பண்ணலை. அவனுடைய தவறுதல்னால் அந்த மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் எண்ணாகமம் 22:27, எண்ணாகமம் 22:27 இதில் வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த யார் பிள்ளையாம் வந்து ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, பண்ணாலும் அவன் சொல்கிறபடி கேளுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் சொல்லிட்டு அவன் கழுதை மேலே போகிறான். அதாவது கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிள்ளையாம் கீழ் படுத்து கொண்டது. பிள்ளையாம் கோபம் கொண்டவனாகி கழுதை தடியினால் அடித்தான். அந்த கழுதைக்கு தேவனுடைய தூதன் கையில் பட்டயத்தோடு நிற்கிறதை பார்த்து பயந்து பேசாமல் படுத்து கொண்டது. அதனால் பிள்ளையாம் கழுதையை அடிக்கிறான். இப்படி கழுதையை பேசுகிறது. பிறகு அவனுடைய தவறே அணர்ந்து, அதாவது என்ன பண்ணுறான், போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அந்த கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இவன் போயிடறான். ஆனால் தேவனுடைய தூதர்கள் பட்டயத்தை கையில் வச்சுக்கிட்டு அவனுக்கு முன்னால் வந்து நிற்குது. அந்த கழுதைக்கு தெரியுது. கழுதைக்கு ஆண்டவர் அந்த கண்ணை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு, நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நீ போகிறியா, அதனால் போகாதுன்னு சொல்லிட்டு அந்த தேவ தூதன் வந்து பட்டயத்தை கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அந்த கழுதை அங்கேயும் போக முடியலை இங்கேயும் போக முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிடுது. படுத்த உடனே இவனுக்கு கோபம் வருது, ஏன் எப்படி படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை அடிக்கிறான். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, அவனுடைய கழுதையினுடைய வாயை ஓப்பன் பண்ணுறாரு, பண்ணிவிட்டு கழுதையை பேச வைக்கிறாரு. அப்போ அந்த அவன் என்ன பண்ணுறான், யார் பிள்ளையாம் அவனுக்கு இவங்க அடித்த உடனே அந்த கடவுளை அவனுக்கு பேசுது, நீ ஏன் இப்படி என்ன அடிக்கிறான், அவனுக்கு எத்தனையோ நாள் அவன் கூட நான் வந்திருக்கிறேன், என்னைக்காவது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறானா, ஏன் என்னை இப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போந்தான் அவனுக்கு கடவுளை அவனுக்கு ஞானத்தை காமிச்சு அந்த இதை தேவதூதன் முன்னால் நிற்கிறத காமிக்கிறாரு. அப்படின்னா அவன் அதை தவனுடைய தவறை உணர்ந்து அதை இது பண்ணி கர்த்தருடைய மன்னிப்பு கேட்குறான். அப்படின்ட்டு அந்த வசனத்தில் நம்ம மூலமாக நம்ம கோபத்தின் மூலமாக நடக்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2 ராஜாக்கள் 5:11, 2 ராஜாக்கள் 5:11. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி
இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று தனக்குள் நினைத்திருந்தான். அதாவது இந்த காரியத்தில் அவன் நாகமானுக்கு எப்படி கோபம் இருந்துச்சுன்னா, அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த அடிமை பெண் அவனுக்கு சொல்லுவான், இந்த மாதிரி நம்முடைய தேசத்தில் இப்படி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவனிடத்தில் நீ போனால் உன்னுடைய இது குஷ்டரோகம் நீங்கும்னு சொல்கிறாப்ப. சரின்னு சொல்லிட்டு அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த நாகமான் குதிரையில் ஏறிக்கிட்டு நேரு அந்த தீர்க்கதரிசி ஆகிய யார் எலிசா அவனுடைய வீட்டுக்கு போகிறான். அங்கே வீட்டுக்கு போனாக்கி வீட்டுக்கு வாசலில் நின்றுட்டு குதிரையில் இருந்துக்கிட்டு நாகமான் என்ன சொல்கிறான், சொல்லு இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான், அவன் வர்றதில்லை, அவனுடைய வேலைக்காரன்ட்ட சொல்லி போய் அவன்கிட்ட போய் சொல்லு, அந்த அதாவது நம்ம தேசத்தில் இருக்கிற அந்த யோர்தான் நதியில் போயிட்டு 7 தடவை போய் ஸ்நானம் பண்ணி உன்னுடைய இது குணமாகுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லி அனுப்புகிறான். அப்படி போய்ட்டு அவனும் அது மாதிரி அவன்கிட்ட சொல்கிறான் நாகமான்கிட்ட. அவனுக்கு எரிச்சலாக போகுது, என்னடா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்திருக்கேன், இந்த தீர்க்கதரிசி நம்மளை தொட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்மளை குணப்படுத்தி அனுப்பிடுவான்ட்டு நான் நினச்சேன். இவன் பார்த்தா என்னன்னாக்கி நம்ம ஊரில் இல்லாத தண்ணியாக அவனுடைய ஊரில் இருக்குது, அந்த இடத்துல போய் நம்மளை போய் ஸ்நானம் பண்ண சொல்கிறான்னு சொல்லிட்டு எரிச்சலாடுறான், கோவப்பட்டுக்கிட்டு திரும்ப போயிடலாம் மாதிரி நான் நினைக்கிறான். ஆனால் அவன் கூட வந்த மற்ற அவருடைய இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன பெரிய காரியமாக சொல்லிட்டாரு, போய் அந்த நதியில் போய்ட்டு 7 தடவை இதை தான் சொல்லிடுறாரு, ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சரின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். சப்போஸ் அவன் அப்படி கோவப்பட்டுட்டு போயிருந்தான்னுக்கு என்ன ஆகிருக்கும், அந்த நாகமானுக்கு கண்டிப்பாக அந்த குஷ்டரோகம் வந்திருக்காது, அதுக்கு குணமாயிருக்கும் நல்லா. ஆனால் அவனுடைய பேச்சை கேட்டுட்டு அந்த கோபத்தை அடக்கி அவனுடைய பேச்சை கேட்டுட்டு அது போய் ஸ்நானம் பண்ணான். 7 தடவை 6 தடவை பண்ணான், பார்த்து அவன் ஒன்றும் குணமாகலை. 7ஆம் தடவை அவன் முழுகின பிறகு தான் அவனுக்கு அந்த சுகம் கிடைச்சிது. ஸோ அதனால் கோபத்தை அடக்கிறதுக்கு நம்ம பழகக்கூட வேணும் என்று அந்த வசனம் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறது. அதான் அதே மாதிரி இந்த 2 நாளாகவும் 26:19 2 நாளாகவும் 26:19 2 நாளாகவும் 26:19 அப்பொழுது ஊசியா கோபம் கொண்டான். அவன் கோபக்கரசத்தை கையில் பிடித்து கொண்டு ஆசாரியனுடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியனுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூபத்தையும் நிற்கிற அவனுடைய நெற்றியில் குஷ்டம் உண்டாயிற்று. இது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊசியா அவனுக்கு அவன் எவ்வளோ 16 வயசுலேயே அவன் ராஜாவாயிட்டான். நல்ல காரியங்களை செஞ்சு கடவுளுக்கு அவனுடைய தகப்பனோட நல்ல காரியங்கள் அவன் செய்து வந்தான்னு சொல்லிட்டு தான் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அவனுக்கு என்ன அப்படின்னாக்கி இவரோட இது பலிபட்டத்துக்கு போயிட்டு தூபம் காட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கு தூபம் காட்டுறதுக்கு பொதுவாக நம்மளை யாரும் பண்ணக்கூடாது, அந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் அந்த தூபத்தை பண்ணணும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், நான் என்ன பண்ணுறேன், நானே போவேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பீடத்து மேலே ஏறி தூபம் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ அந்த யார் ஆசாரியராகிய வேண்டாம் அதான் ஆசாரியாக அந்த சகரியா என்ன பண்ணுறான், இந்த பள்ளிப்படத்து மேலே ஏறி நிற்கிறத பார்த்துட்டு அவன் பூஜை பண்ணுறதுக்கு போகிறான். அதுக்கு அவன் சகரி ஆசிரியர் அவன்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறார், ஆலயத்துக்கு ஆள்களுடைய ஆசிரியருடைய அவனுடைய ஆட்களோடு அதான் ஆசிரியர் ராஜா ஆலயத்துக்கு ஊசியாவிடம் போய் ஊசியா அந்த ராஜா இடத்துல போய் நீர் செய்கிற காரியம் என்ன, கர்த்தருக்கு தூபம் காட்டுவது ஆசாரியர்கள் மட்டும்தான் தூபம் காட்ட வேண்டும் என்று அவனிடத்தில் சொன்னான். ஆனால் அவன் அப்படி நீர் பண்ண ஸ்தலத்தில் விட்டுவிட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாரியர் அவனுக்கு சொல்கிறாப்ப, நீ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு பண்ணுறது மகா தப்பு, அந்த ஸ்டேஜ் விட்டு உடனே நீர் வெளியே போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவனுக்கு அந்த ராஜாவுக்கு ஊசியா ராஜாவுக்கு கோபம் வந்துக்கிறது, கோபப்பட்டுட்டு இருக்கான். அந்த ஸ்டேஜில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுடைய நெத்தியில் குஷ்டரோகம் வந்துடுது.
ஸோ அதிலிருந்து அவன் வெறும் குஷ்டராகியாகவே ஆகி போயிடுறான். ஸோ அப்படி அந்த கோபம் வந்து எந்த காரியத்தை செய்யுதுன்னு நம்ம இது மூலமாக நன்றாக புரிந்து கொள்வோம். கொலோசியர் 3:8, கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கோபம் மூர்க்கமும் மனசில் வரவே வரக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம், அப்படிப்பட்டவைகளே குணங்களை எல்லாம் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்புறம் எபேசியர் 4:31, எபேசியர் 4:31. நேரமாகிவிட்டது. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் துஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடையாது அப்படின்னு சொல்ல, இப்படிப்பட்ட மாம்ச இச்சை உள்ள குணங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதாவது இந்த மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த குணத்தினாலும் விட்டு அந்த விட்டு நீங்கள் வெளியே வந்து விட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 4:32, எபேசியர் 4:32. அதான் ஒருவருக்கு நம்ம தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்து நம்மளை எப்படி மன்னித்தாரோ அதே மாதிரி சமாதானமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வழிபட்டுருக்கு. நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயும் சமாதானமாகவும் இயேசு எப்படி அன்பாய் இருந்து பாவங்களை மன்னித்தாரோ அதே போல் நாமும் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. யாக்கோபு 1:20, யாக்கோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அதாவது மனுஷனுடைய கோபம் வந்து தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்முடைய கோபம் நீதியை ஒரு தேவனுடைய கற்பனைகளை நேர்மையான காரியத்தை செய்யாது. அதாவது ஆகியால் நாம் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுது. அதாவது கோபத்தை வந்து தேவனுடைய கற்பனைகளின்படி நமக்கு நடக்கிறதுக்கு வழி விடாது. நேர்மையான காரியத்தை செய்யக்கூடாது. ஆகியால் நாம் கோபப்படக்கூடாது. அந்த கோபப்பட்டு பண்ணாலே தேவனுடைய கற்பனைகளை நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்புறம் எபேசியர் 4:26-27, எபேசியர் 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னால் நீங்கள் கோபத்தை அடக்கி விட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் கோபப்பட்டாலும் பாவம் செய்யும் அளவுக்கு போய்விடக்கூடாது. அப்படி கோபப்பட்டாலும் நாள் முழுவதும் அப்படியே இருந்து விடக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக சமாதானமாகி விட வேண்டும் இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்புறம் மத்தேயு 5:5, மத்தேயு 5:5. அதாவது ஆண்டவர் இந்த மலைப்பிரசவத்தில் சொல்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அதாவது சாந்த குணம் உள்ளவர்கள், ஆவியின் கனியை உள்ளவர்கள் வந்து பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்ல. அவர்கள் என்ன பண்ணுவார்கள், நல்லா பொறுமையாக இருக்கிறனால அவர்கள் பூமியை சுதந்திரத்துக்கு உள்ளவார்கள் அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. கோபம் இல்லாமல் சாந்தமாய் அன்பாய் இருந்தால் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள்னு சொல்லுகிறது. அதான் பொறுத்தால் பூமியை ஆழ்வார்ன்னு சொல்லிட்டு அந்த இது கூட இருக்கிறது, பழமொழி கூட இருக்கிறது. கடைசியாக யாக்கோபு 1:19, யாக்கோபு 1:19, யாக்கோபு 1:19. இந்த வசனம் நல்லா இந்த எனக்கு அடிக்கடி தான் நினச்சி கொள்வது உண்டு. அதான் யாக்கோபு 1:19 எனக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும். அநேக காரியங்கள்லாம் மறந்துடும். ஆனால் இந்த ஒரு வசனம் எனக்கு பொதுவாக நல்லா ஞாபகம் இருக்குது. ஆகையால் பிரியமான சகோதரரே, பேசுகிறது யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்கனாக்கி ஒருத்தருங்க அரைகுறையாக தான் கொஞ்சம் தான் 2 வார்த்தை பேசியிருப்பாங்க, அதுக்குள்ளே பதில் போயிடும். முழுசுமாக இப்போ தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, பண்ணிக்கிட்டு அவங்க மேலே இது பண்ணிக்கிட்டு இப்போ சண்டை போடுற அளவுக்கு வாய்ப்போம். அதனால் இந்த வசனம் என்ன சொல்லுது, பிரியமான சகோதரரே, பேசுவதற்கு அதாவது கேட்குறதுக்கு, பேசுகிறதுக்கு இல்லை கேட்குறதுக்கு, மற்றவங்க பேசும்போது அதை கேட்குறதுக்கு பொறுமையாக இருந்து கேட்டுட்டு முழுமையாக நம்ம அதை நினச்சிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது.
ஆத்திரப்பட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டோம்னாக்கி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று போயிட்டு அந்த இதையெல்லாம் போயிடணும்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு நன்றாக சொல்லுகிறது. அதனால இதை பேசக்கூடாதுன்னு சுவாத்தம் போட்டிருக்கு. அதான் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, சிலுவையின் மரணத்தை பார்க்க வேண்டுமா. ஆவியின் கனியை அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, நீடிய இந்த வசனங்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த வசனத்தின்படியே நாம் இருந்தாங்க எப்படிப்பட்ட கோபக்காரனாக இருந்தாலும் அவர்களை சமாதானப்படுத்தி விடலாம் என்று இந்த வசனம் சொல்லுது. ஆகையால் நாம் கோபப்பட்டால் நாம் நம்முடைய சரீரத்தை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். முதலாவது நமக்கு பிபி கோபம் போட்டோம்னா என்ன ஆகுது, பிபி ஜாஸ்தி ஆகிரும். அப்புறம் அநேக இடங்களில் நமக்கு உடம்புலலாம் நிறைய ஏதோ வியாதி வந்துடும். சரீரத்தை நாமே கெடுத்துக்கிறோம். எப்படி அந்த பாம்பு கதையை பார்த்தோம் இல்லையா, பாம்பு எப்படி அதை கடிச்சிக்கிட்டு அதே உடம்பெல்லாம் ரத்தமாகி அதே இறந்து போச்சுதிங்க. அந்த மாதிரி தான் ஆகிப்போம். அதனால் கோபப்படும் போது நிதானமாக நடந்து கொண்டு நம்ம அந்த ஆவியின் கனிகளின்படியே நாம் நடந்தால் கண்டிப்பாக நம்மளும் அந்த கோபத்தை அடக்கி ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்க அது உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த காரியத்தை நான் முடிக்க அணுகிறேன். இந்த ஆசிரியர் பிறகு இந்த வசனங்களை நம்ம அடிக்கடி இந்த வசனங்கள் படித்து அதன்படி இந்த கோபத்தை அடக்கிறதுக்குண்டான காரியங்களை நாம் முன்னேற்றுவோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு